Hello students, welcome to AI Method. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக் அண்ட் கேட் அண்ட் ஆர் கேட் பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக் அண்ட் கேட்டுக்கும் பார்த்தோம் ஆர் கேட்டுக்கும் பார்த்தோம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு ரெண்டு நியூ கான்செப்ட் பார்க்க போறோம். டியூவல் ஃபார்ம் அப்புறம் வந்து செல்ஃப் டியூவல். ஓகேவா? இந்த ரெண்டு கான்செப்டே பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டியூவல் ஃபார்ம்னா என்ன பார்க்கலாம். டியூவல் ஃபார்ம்னா என்ன? டியூவல் ஃபார்ம் இஸ் யூஸ்ட் டு கன்வெர்ட் பாசிட்டிவ் லாஜிக் டு நெகட்டிவ் லாஜிக் அண்ட் நெகட்டிவ் லாஜிக் டு பாசிட்டிவ் லாஜிக். இதான் வந்து சிம்பிளா ஒரு டியூவல் ஃபார்ம் அப்படின்னா. ஓகேவா? இப்போ சிம்பிளா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் லாஜிக். ஓகேவா? இப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் லாஜிக்னா ஒரு AND கேட் எடுத்துக்கலாம். AND கேட்ல அவுட்புட் என்னது? இப்போ இதுதான் வந்து பாசிட்டிவ் லாஜிக் AND கேட்டோட அவுட்புட். நெக்ஸ்ட் நெகட்டிவ் லாஜிக் AND கேட் என்னது? இதான் வந்து நெகட்டிவ் லாஜிக் AND கேட்டோட அவுட்புட். பாசிட்டிவ் லாஜிக் AND கேட், இது நெகட்டிவ் லாஜிக் AND கேட். ஓகேவா? இப்போ இதுல இருந்து எப்படி இதை கன்வெர்ட் பண்றது? ஜஸ்ட் y டேஷ். ஓகேவா? y காம்ப்ளிமெண்ட் தான் வந்து இது. இப்போ இதுல இருக்கிற எல்லா ஒரு 0 காம்ப்ளிமெண்ட் பண்ணா 1 0 காம்ப்ளிமெண்ட் 1 0 காம்ப்ளிமெண்ட் 1 1 காம்ப்ளிமெண்ட் 0. இதை வந்து ஒரு சிம்பிளா பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் லாஜிக் கன்வெர்ட் பண்றது. நெகட்டிவ் லாஜிக் கன்வெர்ட் பண்ணா இதை ஃபுல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணா இது வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிளா ஜஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக் கன்வர்ஷன் வந்து இவ்வளவுதான். y காம்ப்ளிமெண்ட் இதுக்கு ஃபுல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணா இது வந்து இந்த அவுட்புட். அவ்வளவுதான். இதுதான் வந்து சிம்பிளா ஒரு டியூவல் ஃபார்ம் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் டியூவல் ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ சிம்பிளா செல்ஃப் டியூவல் அப்படின்னா ஃபெயிலியர் போறது செல்ஃப் டியூவல் அதுக்கே காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் ஆஃப் டியூவல் ஃபார்ம் gives us செல்ஃப் டியூவல். இது கன்வெர்ட் பண்றது தான் வந்து டியூவல் ஃபார்ம். இப்போ இதையே மறுபடியும் y டபுள் டேஷ் போட்டோம்னா இதை வந்து இப்போ இதுக்கே வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து 1 எடுத்துக்கலாம். இப்போ மாற்றும்போது காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 0 மாறுது. இப்போ மறுபடியும் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 1 மாறுதா? இப்போ இது நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே இன்புட் மறுபடியும் நமக்கு கிடைச்சிடும் அவுட்புட்ல செல்ஃப் டியூவல் பண்ணும்போது. இதான் வந்து செல்ஃப் டியூவல். டியூவல் ஃபார்ம்னா ஒரே ஒரு தடவை காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. 1 இன்புட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 0 அவுட்புட். இப்போ செல்ஃப் டியூவல்ல 1 கொடுத்தோம்னா அது ஃபர்ஸ்ட் 0வா கன்வெர்ட் ஆகும். அடுத்தது 1 மறுபடியும் கன்வெர்ட் ஆகிடும். அது நம்ம கொடுத்த இன்புட் அவுட்புட்டா வந்துடும். இதுதான் வந்து செல்ஃப் டியூவல் அப்படின்னா. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இதான் வந்து எக்ஸ்பிரஷன். இதை வந்து செல்ஃப் டியூவல் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. செல்ஃப் டியூவல்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 டைம்ஸ் டியூவல் ஃபார்ம். ஒரு தடவை டியூவல் பண்ணணும், மறுபடியும் அதே டியூவல் ஃபார்ம் பண்ணணும், அதாவது காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ காம்ப்ளிமெண்ட் f டேஷ் கண்டுபிடிங்க. இப்போ இதே தான் காம்ப்ளிமெண்ட் என்னது? ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்னது? இந்த காம்ப்ளிமெண்ட்டை தனித்தனியாக பிரிக்கணும். அப்போ தனி காம்ப்ளிமெண்ட் டாட் இந்த காம்ப்ளிமெண்ட்டை பிரிக்கும் போது ஆண்ட் ஆப்பரேஷன் ஆர் ஆப்பரேஷன் மட்டும் ஆண்டா மாறும். ஒரு ரெண்டு எக்ஸ்பிரஷன் சேர்த்து காம்ப்ளிமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த காம்ப்ளிமெண்ட்டை தனித்தனியாக பிரிக்கும் போது என்ன இருக்கோ அது ஒரு ஆப்போசிட்டா மாறும். ஆண்ட் ஆப்பரேஷன் வருதுன்னா ஆர் ஆப்பரேஷன் மாறும். ஆர் இருக்குன்னா ஆண்டா மாறும். இப்போ ஆர் இருக்கு, இந்த ஆண்டா மாற்றணும். ஓகேவா? இப்போ இதை வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து ஒன்று தனித்தனியாக பிரிக்கணும். இப்போ ஏ பார் பிளஸ் பி பார் பிளஸ் சி பார் பார் இப்போ இதுதான் வந்து f dash. இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளிமெண்ட் வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம். இங்க ஒரு வேரியபிள் ரெண்டு காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல, இது தனித்தனியா எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு காம்ப்ளிமெண்ட் வரும், அதே அவுட்புட் வரும். a பார் பிளஸ் b பார் பிளஸ் c a பிளஸ் b ஓகே. இப்போ இதுதான் வந்து ஒரு தடவை டியூவல் பண்ணும்போது இந்த அவுட்புட் தான் வரும். இந்த क्वेश्चन இருக்கு. ஓகேவா? இப்போ செல்ஃப் டியூவல் பண்ணணும், அதாவது இன்னும் ஒரு டியூவல் ஃபார்ம். இது ஃபோர் காம்ப்ளிமெண்ட் போகுது. ஓகேவா? ஃபோர் காம்ப்ளிமெண்ட் போடும்போது செல்ஃப் டியூவல் ஃபார்ம் நமக்கு திரும்பி வந்துடும் அவுட்புட். ஓகே. இப்போ நம்ம மறுபடியும் இதே கான்செப்ட் மறுபடியும் அப்ளை பண்ணணும். இதை வந்து இப்போ எல்லா காம்ப்ளிமெண்ட்டும் தனித்தனியாக பிரிக்கணும். காம்ப்ளிமெண்ட்டாக பிரிக்கும் போது இந்த ஆண்ட் ஆப்பரேஷன் வந்து ஆர் ஆப்பரேஷனாக மாறும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த உள்ள இருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்டை தனித்தனியாக பிரிக்கணும். ஓகே. இப்போ செல்ஃப் டியூவல் அதாவது ரெண்டு காம்ப்ளிமெண்ட் இருக்கு. அப்போ அது ஏ தான் அவுட்புட் வரும். இப்போ நம்ம நினைச்ச மாதிரி ரெண்டு அவுட்புட், அதாவது நம்ம என்ன இன்புட் கொடுக்கணுமோ அதே அவுட்புட்டே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து சிம்பிளா செல்ஃப் டியூவல் அப்படின்னா. செல்ஃப் டியூவல்னா என்னோட சொல்றேன் கேளுங்க. செல்ஃப் டியூவல் அப்படின்னா ரெண்டு வாட்டி காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ f1 ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா f டேஷ் ஒன்று பண்ணணும், மறுபடியும் f டபுள் டேஷ் ஒன்று கண்டுபிடிக்கணும். இப்போ இது அவுட்புட் என்னது? f தான். f1 ஒரு இன்புட்டை கொடுத்து
எஃப் டேஷ் கண்டுபிடிச்சு எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சு வர ஆன்சர் தான் வந்து மறுபடியும் இன்புட். ஒன்னு கொடுத்தோம் அப்படின்னா செல்ஃப் கிளியர் பண்ணும்போது 2 வாட்டி காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 1 தான் அவுட்புட்டே வரும். இதான் வந்து சிம்பிளா ஒரு செல்ஃப் கிளியர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தரேன், அதை பண்ணுங்க. இப்போ இங்க வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க், ஓகேவா? ஓகே, இப்போ இதை வந்து செல்ஃப் கிளியர் பண்ணுங்க. செல்ஃப் கிளியர் இதுக்கான செல்ஃப் கிளியர் வந்து கண்டுபிடிங்க, ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டாக இருந்தால் நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாலோ மை சேனல். எனி டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினெட்லி ஐ வில் ரிப்ளை. தேங்க்யூ.